வாரங்கள் 4 செய்திகள் 5 செய்திகள் கிருபையை குறித்து நான் பேசினேன். அதுல 4 வாரம் ரட்சிப்பை குறித்தையே பேசினேன். ஏன்னா ரட்சிப்பு அவ்வளவு பெரிய ஒரு காரியம். ரட்சிப்பை புரிந்து கொண்டால்தான் தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு கிரியை செய்கிறது அப்படின்னு, எவ்வளவு வேலை செய்யுதுன்னு நமக்கு புரியும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு நாம் நம்முடைய கடைசியா போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் வரல, அதுக்கு முன்னாடி வாரம் சொன்ன ரட்சிப்பு கிரியையை ஒத்து இருக்கிறது இல்ல, கிரியைக்கு சம்பந்தப்பட்டது இல்ல. தேவனுடைய கிரியை எங்க இருக்கோ அங்க தேவனுடைய கிருபை இருக்காது. கிரியைனா என்னது? இதை நான் செய்தேன் அதனால ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சாரு அப்படின்னு கிடையாது. அவர் வேதம் சொல்லுது இலவசமாய் நாம் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் இலவசமாக கிருபையை கொண்டு. ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இலவசமாக கிருபையை கொண்டு தேவனுடைய ரட்சிப்பின்படி, தேவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய ரட்சிப்பு நிமித்தமாய் நாம் என்னவாக்கப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நான் இதை செஞ்சேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வந்து நின்னா ஆண்டவர் தூரம் போயிடுறவர். ஏன்னா தேவனுடைய பார்வையில கிறிஸ்துவினுடைய செயல் பெரியதா இருக்கிறதுனால என்னுடைய செயல் கிறிஸ்துவுக்குள்ளே இணைந்திருக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஆமென். அப்ப நான் இத ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்லி என்ன நான் காண்பித்துக் கொள்ள முற்பட்டேன் அப்படின்னு சொன்னா தேவனுடைய நடத்துதலை என்னால புரிஞ்சிக்க முடியாது. பாதி வழியில குழப்பம் வந்து, ஆமென், நான் ஆண்டவரை தான் பின்பற்றனா, ஆண்டவருக்குள்ளதான் நான் இருக்கிறேன், ஏன் இதெல்லாம் எனக்கு நடக்குதுன்ற குழப்பம் வந்துடும். தெளிவா நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அனுக்கிரகங்களையும் அவருடைய மகா பெரிய தயவையும் அவர் நமக்கு செய்ததை ஒரு நாளும் அந்த படிகளை நாம் மாற்றி விடவோ மறந்து விடவோ கூடாது. இன்றைக்கும் மனுஷனுடைய தகுதியை பற்றி தான் நான் பேச போகிறேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. மனுஷனுடைய தேவ கிருபையும் மனுஷ தகுதியும், அதான் இன்னைக்கு தலைப்பு. தேவ கிருபையும் மனுஷ தகுதியும். நம்முடைய தகுதியை நம்ம முன்ன கொண்டு வந்தா தேவனுடைய கிருபை அங்க வேலை செய்யவே, சொல்லுங்க, வேலை செய்யவே. அதான் நான் எப்பவுமே வாரம் நான் இங்க பிரசன்ட் பண்ணும் போதெல்லாம் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, என்ன ஆண்டவர் பாஸ்டரா வச்சிருக்கிறாருன்னா அது என்னுடைய அந்தஸ்து இல்ல, அது என்னுடைய பாக்கியம். இந்த சபையில ஆண்டவர் என்ன விசுவாசியா வச்சிருக்காருன்னா விசுவாசின்றது ஒரு அந்தஸ்து இல்ல, அது ஒரு பாக்கியம். அது ஒரு ஸ்தானம் இல்ல, அது ஒரு பாக்கியம். அவருக்கு சேவை செய்வதற்கு, அவருடைய நாமத்திற்காக, அவருடைய மகிமைக்காக வாழ்வதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதானமான வாய்ப்பு. ஆமென். அப்ப தகுதியை நான் வச்சுக்கிட்டு தேவனை தேடணும் அப்படின்னு சொன்னா நிறைய ஏமாற்றங்கள் எனக்குள்ள வரும். ஏன்னா என் தகுதியை வச்சு நான் பார்த்தேன்னா, என் தகுதியை எனக்கு தகுதிக்கு ஏற்ற மரியாதை கொடுக்கலன்னா நான் சோர்ந்து போயிடுவேன். தகுதிக்கு ஏற்ற கனத்தை கொடுக்கலன்னா நான் சோர்ந்து போயிடுவேன். தகுதிக்கு ஏற்ற வரவேற்பை கொடுக்கலன்னா நான் என்ன ஆயிடுவேன்? சோர்ந்து போயிடுவேன். சோர்ந்து போய் சும்மா இருக்க மாட்டேன், தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவேன். என்ன தப்பு பண்ணுவேன்? முதல்ல எனக்குள்ளேயே ஒரு கசப்பை நான் வளர்த்துப்பேன். அப்புறம் இந்த கசப்பை மற்றவர்களுக்குள்ள விதைப்பேன். இந்த கசப்பு வேறா பரவி அநேகருக்கு நமக்குள்ள இருந்ததான கசப்பான வேர் மற்றவர்களுக்கும் கசப்பான ஆகாரமா மாறிடும். ஆமென். பாருங்க, அப்ப தகுதி ஒரு மனுஷனை எவ்வளவு கீழே கொண்டு போகுது பாருங்க. நிறைய நேரம் தகுதி தான் என்ன மேல கொண்டு வருதுன்னு நினைக்கிறோம். தகுதி ஒரு மனுஷனை எவ்வளவு கீழே கொண்டு போகுது பாருங்க. ஆனா கிருபை ஒரு மனுஷனை மேல கொண்டு வருது. ஏன்னா கிருபை நம்முடைய தகுதியை பார்த்து தேவன் நம்மள உயர்த்தின காரியம் இல்ல, அவருடைய எண்ணத்தினாலே நாம் நன்றாக இருக்கணும்னு அவர் தீர்மானித்து நம்முடைய வாழ்க்கைக்கு கொடுத்திருக்கிறதான ஈவுகளும் ஆசீர்வாதங்களும் தயவுகளும். ஆமென். இதுல அவருடைய எண்ணம் தான் பிரதானமானது. என்னுடைய யோசனையோ எண்ணமோ பெருசு இல்ல. ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டேன், நான் கிறிஸ்தவன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, கிறிஸ்தவன் என்று என்னை நான்
ஒருமுகப்படுத்தினது கிறிஸ்துவுக்காக. அவர் சொல்லுகிறபடி இந்த பூமியிலே நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்ற ஒரு அர்ப்பணிப்புக்கு தான் அடையாளம். ஆமென். கிறிஸ்தவன் என்று நான் என்னை சொல்லிக் கொண்டு கிறிஸ்து கிட்ட இல்லாத குணாதிசயங்களை என்னிலே நான் காண்பித்தேன் என்று சொன்னால் நான் கிறிஸ்தவன் என்ற போர்வையில் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் வாழ்கிறேன் என்று அர்த்தம். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் சொல்ற இந்த விஷயம் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள், எல்லாருமே தேவனால் நடத்தப்பட முடியும். எல்லாருக்கும் தேவன் ஒரே கிருபையை தான் அளித்திருக்கிறார். எல்லாருக்கும் தேவன் ஒரே ஆசீர்வாதங்களை தான் வச்சிருக்காரு. எல்லாருக்கும் தேவன் வைத்திருக்கிற தகுதி அவர் தன்னுடைய குமாரனின் நிமித்தம் பிள்ளைகளுக்கு கொடுத்ததான விடுவு காலத்தில் வந்த தகுதி. நான் இந்த பூமியில நான் இதெல்லாம் விட்டுட்டேன், நான் இதெல்லாம் செய்யல, நான் இப்படி எல்லாம் இருந்தங்கிறதுனால வந்த தகுதி இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு அழகா இந்த விஷயத்தை உணர்த்துறதுக்கு லூக்கா 15 அதிகாரம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இந்த கெட்ட குமாரன் அப்புறம் இந்த மூத்த குமாரன் 2 பேரும் தகுதியை தான் தூக்கிட்டு அப்பா கிட்ட வராங்க. என்ன பண்றாங்க? ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெருசு, ஆண்டவருடைய இரக்கம் எவ்வளவு பெருசு, ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெருசுன்னு இந்த பகுதியை இயேசு கிறிஸ்துவே ஓமையா சொல்றாரு. 2 பேரும் ஒருத்தருடைய தகுதி என்னவா இருக்குன்னா, நான் ஒன்னும் இல்ல, எங்க அப்பா வீட்டுல அதாவது நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஆஸ்தி எல்லாம் வீணா அழிச்சிட்டேன், தேவையில்லாத விதத்துல என்னுடைய வாழ்க்கைய நான் சீரழிச்சிட்டேன். இப்ப எங்க அப்பா வீட்டுல இருக்கிற வேலைக்காரனுக்கு கிடைக்கிற ஆகாரத்தை விட எனக்கு கிடைக்கிற ஆகாரம் மோசமானதா இருக்கு. அதனால எங்க அப்பா வீட்டுக்கு போய், அவன் தகுதியை தான் பேசுறான், அப்பா வீட்டுக்கு போய் நான் மகனா இருக்க எனக்கு தகுதி இல்லை, ஒரு வேலைக்காரனா. நிறைய நேரம் ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த மனநிலை தான் நமக்கு வருது. ஆமென். ஆண்டவர் நம்மள சரிவா ஃபர்ஸ்ட் நீ வேலைக்காரன் ஆரம்பி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்து மகன்ற ஸ்தானத்தை கொடுக்கிற அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணல, வைக்கல. வேதம் சொல்லுது, அவர் நம்மை பிள்ளைகள் என்று அழைத்து புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நீ வேலைக்காரன் ஆரம்பி, ஃபர்ஸ்ட் அப்படியே நீ இப்படி ஆரம்பி, இல்ல. ஆமென். நிறைய நேரம் நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஈவை சரியா புரிஞ்சுக்காததுனாலதான் நம்முடைய பலத்தினாலே ஒரு காரியத்தை நாம் உருவாக்கணும்னு சொல்லி நம்ம பலத்தை உபயோகப்படுத்தி தேவனை விட்டு தூரம் போய்கிட்டு இருக்கோம். தேவன் கிட்ட வர்றதுக்கு நம்மால முடியல. ஏன்னா என்னுடைய கிரியை தேவனை திருப்தி படுத்தாது. அவருடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப பெருசு. ஆமென். பூமியில என்னுடைய கை வேலையினாலேயோ, வேதம் அப்படியே சொல்லுது, மனிதர்களுடைய கை வேலையினாலே கிடைத்ததாக ரட்சிப்பதில்லை, தேவன் இலவசமாய் மனிதர்களுக்கு கொடுத்ததான ரட்சிப்பு கிருபையாக நமக்கு அவர் தந்ததொன்று. ஆமென். இந்த கிருபையை நிறைய பேர் புரிஞ்சுக்காததுனாலதான் தங்களுடைய வாழ்க்கையில சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமென். எப்பவுமே ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி, ஒரு பயம், ஒரு என்ன சொல்றதுங்க, பின்னடைவு, ஒரு குழப்பம், ஒரு தைரியம் இல்ல. ஜெபத்துல கூட தைரியம் இல்ல. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்காரு? யோவான் 15:16 வாசிங்க. யோவான் 15:16. ஜெபத்துல கூட ஒரு விசுவாசம், தைரியம் இல்ல. ನೀವು ನನ್ನನ್ನು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡಿಲ್ಲ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡೆನು, ನೀವು ಹೊರಟು ಹೋಗಿ ಫಲ ಕೊಡುವವರಾಗಬೇಕೆಂತಲೂ. எதுக்கு அவர் தெரிஞ்சுக்கிட்டாராம்? அப்படியே என்ன சொல்றதுங்க, நான் பாவி குப்பை தூசின்னு சொல்றதுக்கு இல்ல, அவர் தெரிஞ்சுக்கிட்டதே நாம் பலன் கொடுக்கிறதுக்காக தான். ஆமென். அப்ப விதைய அவர் உள்ள வரும் பொழுதே வெறும் விதை விதைத்து அது காலத்துல ஒரு 40 வருஷம் வளர்ந்து அப்புறம் அது ஒரு காய் அப்படியே பிஞ்சு ஒரு காய் அப்படியெல்லாம் இல்லை. ஆமென். ஆண்டவர்
அவர் நம்ம எப்பெல்லாம் நினைக்கிறோமோ அவர் பூரணமானவர் என்று நாம் நினைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆண்டவர் குறைவுள்ளவர் கிடையாது. குறைவுள்ள நன்மைகளை கொடுக்கிறவர் இல்ல. குறைவுள்ள வழிகளை காட்டி அப்புறம் நிறைவான வழியை காட்டுறவர் இல்ல. கொஞ்சத்துல அந்த வசனத்தை ரொம்ப தப்பா வியாக்கியானம் பண்றாங்க. கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவர்களுக்கு அநேகத்தில், இந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? கொஞ்சம் கொடுத்த தேவனை பூரணமா நம்பினா அதிகமா கொடுக்கும் பொழுது அதே நம்பிக்கை தேவன் மேல இருக்கும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல அதிகம். இப்ப இந்த கொஞ்சத்துல நான் அப்படியே நல்லா என்ன சொல்றதுங்க, கண்ணு பாக்குற மாதிரி இது கொஞ்சமா இருக்குது, இது வேலை செஞ்சிடறேன். அப்ப நிறைய கொடுக்கும் போது அப்ப நான் ராஜா மாதிரி இருக்கலாம், சுதந்திரமா இருக்கலாம். இது வேற அது வேற கிடையாது. ஆமென். கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா? என் கையில கொடுத்திருக்கிறத நான் 100க்கு 100 தேவன் மகிமைக்காக எந்த சூழ்நிலையிலும் அவர் விருப்பத்தின்படி நான் அவருக்காக, அவர் சித்தத்திற்காக செயல்படுத்துவேன், செய்வேன். இதை பழுகி பெருக செய்வேன். கொஞ்சம் கொடுத்தாலும் சரி, நிறைய கொடுத்தாலும் சரி, என்னுடைய மனநிலை இப்படிதான் இருக்கும். ஏன்னா தேவன் தருகிறவர் யாரு? தேவன். கனம் யாருக்கு தான் போகணும்? அவருக்கு தான் போகணும். அப்ப நான் அதை பாதுகாக்கிறதுக்கே எனக்கு நான் அவரை திருப்திப்படுத்துறதுக்கே, அவருடைய நடத்துதலுக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்க வேண்டிய தேவை, சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும். ஆமென். இது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு ஜெபத்துல ஒரு நம்பிக்கை இல்ல, ஜெபத்துல விசுவாசம் இல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்புறம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஏன் அவருடைய ராஜ்யம் வரணும்? இந்த ராஜ்யம் குறைபட்டு போயிருக்கு. அந்த ராஜ்யம் நிறைவானதா இருக்கு. நிறைவான ஆளுக குறைவான உலகத்துல நான் வாழும்போதே நான் அனுபவிக்கணும் ஆண்டவரேன்னு இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டிக் கொள்றார். ஆமென். நீங்களும் இப்படிதான் ஜெபம் பண்ணணும்னு கத்து கொடுக்கிறாரு. நம்ம ஜெபம் எப்படிங்குது? ஆண்டவர் கிட்ட போகும்போது, ஆண்டவரே நான் ஃபீஸை கட்ட வேண்டும், நான் லோன் கட்டணும். லோன் எடுக்க சொன்னார் ஆண்டு. சரி, லோன் கட்டுறதுக்கு ஆண்டவர்கிட்ட காசு கேட்குறீங்களே, லோன் எடுக்கும் போது ஆண்டவர்கிட்ட லோன் எடுக்கட்டுமா ஆண்டவர்னு கேட்டீங்களா? அதெல்லாம் ஏன் இஷ்டம். ஆமென். கட்டத்துக்கு மட்டும் ஆண்டவர் எனக்கு உதவி வேணும். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்கணும். ஆமென். அப்புறம் கையை பலப்படுத்துவாரு, அநேகத்துக்கு ஆசீர்வாதமா வைப்பாரு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நிறைய நேரம் எப்படி யூஸ் பண்றோம்னா, இன்னொரு ஆள்கிட்ட லோன் கேட்கற மாதிரி தான் யூஸ் பண்றோம். எப்படி யூஸ் பண்றோம்? இந்த ஆள்கிட்ட லோன் கேட்டோம், இப்ப இவன் வீட்டுக்கு நிற்பான், ஆண்டவர்கிட்ட கேட்குது, ஆண்டவரே நான் லோன் கட்டணும். ஒரு ஆள்கிட்ட லோன் கேட்கற மாதிரி. எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்ம உபயோகப்படுத்துறோம் பாருங்க. பைபிள் சொல்லுது, வானமும் பூமியும் என்னுடையது. ஆமென். வானத்தில் காண்கிறவைகளையும் பூமியில் காண்கிறவைகளையும் தேவன் என்ன பண்றாருன்னா, he rules over, அவர் அவைகள் மீது ஆளுகை செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நம்முடைய பிரதானமான தேவனுடைய தகுதியை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொன்னா, மனுஷன் வாழ்வதற்கு தகுதியான எல்லாவற்றையும் தேவன் ஏற்படுத்தி மனுஷனை வச்சுட்டாரு. ஆமென். அப்ப நம்மளை பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு அவர் ஏற்கனவே கவனத்தில் உள்ள தேவனா இருக்கிறாரு. ஆமென். இப்ப நான் சந்தோஷத்தை சொன்னேன், நேத்து வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது மியூசிக் வாசிச்சு பிள்ளைங்களாம் இருந்தாங்க. சொன்னேன், இப்ப சந்தோஷம் எனக்கு ஒரு மாசம் டெய்லி சாப்பாடு வாங்கி கொடுக்குறாருன்னு வைங்களேன். அவர் முடிவு பண்ணிட்டாரு, சாமுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. இது அவர் தீர்மானம், நான் கேட்கறதுனால இல்லை. வாங்கி தந்துட்டே இருக்காருன்னு வைங்களேன். நான் போயிட்டு டெய்லி அவர் சாப்பாடு வாங்கி கொடுத்த பிறகு கூட, ஐயா எனக்கு சாப்பாடே இல்லைன்னு சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் நம்ம ஜெபம் நிறைய நேரத்தில் ஆண்டவருக்கு இருக்கு. ஆமென். நான் குப்பை, நான் தூசி. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஐயா அப்ப அந்த ஐஸ்வர்யவானுடைய ஜபமும் அந்த ஆயக்காரனுடைய ஜபமும் அப்படிதான் இருந்துச்சு இல்லையா ஐயா? பாஸ்டர் நம்மளே மடக்குறாரு. சும்மா இருக்குமா நம்ம? கரெக்ட் ஐயா,
ஆனா ஆண்டவர் வந்து இங்க எதை பார்க்கிறாரு அப்படின்னா, மனிதனுக்கு இருக்கிறதான என்ன சொல்றதுங்க, ஒப்பீட தான் ஆண்டவர் சொல்லி காட்டுறாரே தவிர, தேவன் ஜெபத்தை கேட்கிறவராக எப்படிப்பட்ட ஜெபத்தையும் கேட்கிறதுல அவர் தவறுகிற தேவனே இல்லைங்கிறத இங்க காண்பிக்கிறாரு. நீ உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு, இந்த மனுஷன் மாதிரினா இல்ல, அந்த மனுஷன் மாதிரினா இல்லைன்னு சொல்லாத. ஆமென். அப்ப நான் என்னைக்கு மற்றவர்களோட என்ன ஒப்பிடுறனோ தகுதி அங்க வந்துருது. ஆமென். தகுதி வந்தா ஏமாற்றம் வரும், ஏமாற்றம் வந்தா கசப்பு வரும், அவமானம் வரும், குறைவு வரும், வேதனை வரும். ஆமென். நீங்க வேதனையில உட்கார்ந்து இருக்கீங்களா? ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இடத்துல தகுதி எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் அர்த்தம். ஆமென். இல்ல தேவன் கிட்ட அவர் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லும் போது மற்றவங்க யாரும் தகுதி இல்லை மாதிரியே ஜெபம் பண்ற மாதிரி இருக்குது. ஹalleluya. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமென். நான் சும்மா யதார்த்தமா உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப முக்கியமான. இவன் பாருங்க, இந்த கெட்ட குமாரன், நான் என் தகப்பன் வீட்டுக்கு போவேன், அவருக்கு பிள்ளையா இருக்க எனக்கு தகுதி இல்லை, நான் வேலைக்காரனா. ஆண்டவர் வந்து அதை பொறுப்பே எடுத்தல. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர் வந்த உடனே அவரை கட்டி அடைத்தார். அப்பாவுக்கு அடையாளம். வந்த உடனே மோதிரத்தை போட்டார். பிள்ளைகள் தான் மோதிரம் போடுவாங்க, அடிமைக்கு வேலைக்காரன் போட மாட்டாங்க. ஆமென். அப்பாவுக்கு அடையாளம். ஆமென். விருந்து நல்ல சாப்பாட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, அப்பாவுடைய அன்பிற்கு அடையாளம். ஆமென். இவன் ஒரு விதமான தகுதி, நான் குப்பை தூசி அந்த மாதிரி கேட்டகரி. பெரிய பையன் இங்க கொண்டாட்டம் ஆரம்பிச்சோட வெளியே போய் நின்னுக்கணும், வெளியே போய் நின்னுக்கணும். அவனுக்கு இன்னொரு தகுதி, அவனும் அப்பா தகுதியோட, என் தகுதி தான், என் தகுதி பாரு, இவருக்காக தான் நான் உழைச்சேன், இவருக்காக தான் நான் சோறு போட்டேன், இவருக்காக இவருடைய ஆஸ்தி பெருகிறதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டேன், எனக்கு ஒரு கோழியாவது அடிச்சிட்டு போறா, இவனுக்கு வந்து ஒரு பெரிய விருந்தை ஏற்படுத்துறாரு அப்படின்னா அவன் என்ன சொல்றான்? அவனை விட, அவன் போயிட்டவனை விட நான் கேவலமா அப்படின்னு அவனுடைய தகுதியை மறுபடியும் இங்க கொண்டு வரான். ஆமென். அப்பாவுடைய உள்ளத்தை நீங்க பாருங்க. என்ன சொல்றாரு தெரியுமா? அப்பா, அவன் போயிட்டான், திரும்ப வந்துட்டான், ஆனா இங்க இருக்கிறவைகள் எல்லாம் உன்னோட தானே, இங்க இருக்கிறதெல்லாம் உன்னோட தானே. அப்ப ஆலயத்துல உட்கார்ந்துகிட்டே சில நேரம் பட சொல்லிட்டு, இது பாருங்க, தேவன் நம்மை தகுதிப்படுத்தி, அவர் நம்மளை ஆயத்தப்படுத்தி ஒரு வீட்டுல சமமாயிருக்க வச்சிருக்காரு. அநேக கிருபைகளை பகிர்ந்தளித்திருக்கிறார், வரங்களை பகிர்ந்தளித்திருக்கிறார். ஏன்னா நம்ம எல்லாரும் அவருடைய ராஜ்யத்தை விரிவாக்குவதற்காகவும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்புவதற்காகவுமே இந்த காரியத்தை சபையில் நம்மை வைத்து செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இங்க தகுதிக்கு எங்க இடம் இருக்கு? இங்க கோச்சிக்கிறதுக்கு எங்க இடம் இருக்கு? நான் தான் நீ தான் சொல்றதுக்கு எங்க இடம் இருக்கு? ஆமென். அதுக்குதான் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. எல்லாரும் ஒரே அந்த தரிசனத்துல கவனம் செலுத்தி அதுல செயல்படுறதுக்காக தான் தேவன் வச்சிருக்காரு. ஆமென். அப்ப எல்லாரும் அதற்காக செயல்படும் பொழுது இங்க எனக்கு அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு பார்க்கிறதுக்கு டைம் கூட இருக்காது. ஹல்லேலூயா. இதனால என்ன நடக்கும் தெரியுமா? வாழ்க்கை அப்படியே லைட்டா இருக்கும், பாரம் மனசுல இருக்காது. எதிர்பார்ப்பு இல்லைன்னா பாரம் இருக்காது, தெரியுமா? ஆமென். எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நான் எடுக்கிற சில முடிவுகள்லாம் வந்து எங்க வைஃப் நினைப்பேன், ஐயோ என்ன பண்ண காத்திருக்கானோங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பாரம் இல்லை மனசுல. ஆமென். இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனுக்கு இனி நான் வந்து ஐடியா கொடுக்கணுமா? ஆண்டவரே என்ன இப்படி நடத்துங்க அப்படி நடத்துங்க ஐடியா கொடுக்கணுமா? அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவர் வாக்கு மாறாதவர், அவர் போதுமான தேவன். ஆமென். பைபிள் சொல்லுது, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் இனியும் நடத்த வல்லவர். எப்படி நடத்துவாரு? இம்மானுவேல் நம்ம கூடவே இருந்து அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஜெபத்துல ஒரு விசுவாசம் வருது.
ஜெபிக்கும் பொழுது ஒரு நம்பிக்கை மனசுல வரும். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், என் ஜெபத்திற்கு அவர் பதில் தருவார் என்ற விசுவாசத்துல நம்ம ஜெபம் பண்றோம். ஆமென். ஒண்ணு. இரண்டாவது, இந்த தகுதிகள் அடிப்படையில வரும் பொழுது உறவுகள் பாதிக்கப்பட்டது. ஆமென். இப்ப என்கிட்ட எல்லாருமே ஐயா கிட்ட கொஞ்சம் சிலர் வந்து ஐயா கிட்ட கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. என்கிட்ட ஐயோ ஒரு 1008 கேள்வி கேட்பாரு, இவர்கிட்ட நான் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. உறவுகள் பாதிக்கப்படுது. நான் ஏன் கேள்வி கேட்கறேன் தெரியுமா? ஆமென். உறவுகள் பாதிக்கப்படுது. ஏன் உறவுகள் பாதிக்கப்படுது? ஏதோ ஒரு குற்ற மனசாட்சி, ஏதோ ஒரு குறைபாடு, ஏதோ ஒரு சொன்னதை செய்யாம இருக்கிற தன்மை, ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்ததை நிறைவேற்றாது இருக்கிற சூழ்நிலை, அதனால தூரம் நிக்கணும்னு தோணுது. என்ன பிரதர் எப்படி இருக்கீங்கன்னா அப்படியே கையை பேசிக்கிட்டு, ஏன் தைரியம் இல்ல? ஏன் தைரியம் இல்ல? ஆண்டவர் எனக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு மனசு இல்ல. ஐயோ நான் வந்து இப்படி பண்ணிட்டு. அப்போ நல்லா கவனிங்க, நிறைய நேரம் நம்முடைய விசுவாச வாழ்க்கை கூட எப்படி தருமா இருக்கும் சொல்றேன் பாருங்க. நல்லா கவனிச்சுக்க. நல்லா நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க அப்படியே பயங்கர தைரியமா இருப்பீங்க. சில நேரம் ஏதோ பலவீனம் வந்துருச்சு, ஜெபம் பண்ணாத போது அப்படியே மனசு குத்திக்கிட்டு அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. ஆமென். ஏன்னா தகுதி தேவனிடத்திலிருந்து, அவருடைய ஸ்தானத்திலிருந்து நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஒண்ணு பண்றதுனால ஆண்டவர் நமக்கு ஒண்ணு பண்ணுவார்னு கிடையாது. ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya. அப்ப ஜெபம் அப்படியே பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பரம ஆண்டவரே, நான் குப்பை, நான் தூசி, இதெல்லாம் சொன்னாதான் வந்து ஆண்டவர் சரி வா கேட்கிறாங்க அப்படின்னு வர. அப்போ அந்த குற்ற மனசாட்சி நிறைய பேர் இப்ப பாருங்க, ஒரு அரசியல்வாதி நீங்க தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. ஆனா அந்த அரசியல்வாதி போய் பார்க்கறதுக்கு எப்படி போய் பார்க்கறீங்க? எப்படி போய் பார்க்கறீங்க? ஒருத்தவனை பிடிச்சு அவன் 10 நாள் இழுக்குவான். அதுக்கப்புறம் போய் அரசியல்வாதி கிட்ட அப்படியே ஹலோ சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னா கேட்குறீங்க. என்ன பண்ணுவான்? அப்படி பம்பிக்கிட்டு, ஏன் அவங்கிட்ட ஒரு வேலை ஆகணும். ஆமென். உலக மனுஷர்களுக்கு சூழ்நிலைகள்ல ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு இப்படி பண்ணி 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 ஆண்டவரையும் இப்படிதான் பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர்கிட்ட அப்பான்னு உறவு கொண்டாடுறதுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. ஆமென். நிறைய பேரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எதோட தொடர்பு கொள்றோம் அப்படின்னா, அப்படியே நடுங்கிக்கிட்டு கண்ணை குத்திடுவாரு, காலை உடைச்சிருவாருன்னு நினைக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேதம் எதை சொல்லி கொடுக்குது தெரியுமா? அவருக்கு கொடுக்கிற கணம். ஆமென். It speaks about the reverence of God. அவருக்கு கொடுக்கிற கணத்தை குறித்து பயம் எங்கெல்லாம் வேதத்துல வருதோ அங்கெல்லாம் அவருக்கு ஏற்புடைய கணத்தை கொடுக்கணும்னு தான் வேதம் சொல்லி கொடுக்குது. அப்படியே நடுங்கிக்கிட்டு ஐயோ நான் பாவி, நான் நெஞ்சில அடிச்சுக்கிட்ட, இதெல்லாம் பழைய ஏற்பாடு. ஆமென். வசனங்கள் கொடுக்கறவங்களுக்கு அப்போ தெரியும். சோ இந்த புரிதல் நமக்கு வராததுனாலதான் ஆண்டவரை ஒரு அப்பாவா பார்க்க முடியல, ஒரு சந்தோஷமா அவரிடத்துல நம்முடைய அன்பை பகிர்ந்துக்க முடியல, நம்முடைய உறவை வெளிப்படுத்த முடியல. ஆண்டவர் சமூகத்துல நம்மால மனமகிழ்ச்சியா இருக்க முடியல. ஏன்னா இதெல்லாம் தகுதியின் அடிப்படையில வருதுன்னு நினைக்கிறோம். இது கிருபையால தேவன் நமக்கு இலவசமாய் அளித்திருக்கிற ஈவு. பரிசுத்த ஆவியானவர் கூட இலவசமாய் அவர் நமக்கு அளித்திருக்கிற ஈவு. இது தகுதி பார்த்து வராது. நீ உக்கா சோத்திர 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 சொல்ல அப்படியே வாய் அதெல்லாம் வராது. ஆமென். அவர் கொடுக்கணும்னு நினைச்சா அது வந்துடும். ஹalleluya. எனக்கு ஒரு சகோதரி தெரியும், இன்னும் ஞானஸ்நானம் கூட எடுக்கல, ரட்சிக்க கூட படல. இன்னும் அவங்க அவங்களுடைய சம்பிரதாயத்துல அதுல தான் இருக்காங்க. ஆனா ஆண்டவருடைய வசனத்தை ஆர்வமா கேட்பாங்க. இன்னும் பயத்துல தான் இருக்காங்க. நிறைய குறைபாடுகள் இருக்கு. ஆனா நல்லா அந்நிய பாஷை பேசுற அம்மா எப்படி வரும்? ஆமென். அப்ப என்ன தகுதிக்குது அந்த அம்மாக்கு? அப்போ அந்நிய பாஷை பேசினா ஒரு மேல தகுதி, இல்லைன்னா ஒரு கீழே தகுதியா? பைபிள்ல எங்க இருக்காது அதனுடைய அடையாளம்? இது ஈவு. தேவன் நினைக்கிறவர்களுக்கு, விரும்புகிறவர்களுக்கு கொடுக்கிற ஒரு ஈவு. அந்நிய பாஷை 9 வரங்களில் ஒரு வரம்.
ஆமென். இதுலதான் தாழ்மை இருக்கு, இதுலதான் இச்சை அடக்கம் இருக்கு, இதுலதான் ஞானம் இருக்கு, இதுலதான் விசுவாசம் இருக்கு, இதுலதான் பகுத்தறிகிற அறிவு இருக்கு. அதுல ஒண்ணு அந்நிய பாஷை. ஹல்லேலூயா, ஆமென். இப்பதான் பெந்தேகோஸ்தே விசுவாசிங்க மாதிரி நம்ம பேசுறோம் தெரியுமா? ஆமென். நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு ஐயா ஒருத்தர் வருவாரு, ஜபராஜ், நெல்லை ஜபராஜ். இந்த மாதிரி தான் பேசுவார். சின்ன வெள்ளை தாடி, பெரிய தாடியா இருக்கும். நான் அப்ப இந்த ரோமன் கேத்தலிக்லாம் சில போட்டோஸ் எல்லாம் இருப்பாங்க. கீழே நடுவில் ஏசப்பா மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு ஹார்ட் எல்லாம் வச்சு, கீழே ஒரு பரிசுத்த, மேலே பெரிய வெள்ளை தாடி வச்சு, அதுதான் பிதா அப்படின்னு. நான் ரொம்ப நாளா இந்த நெல்லை ஜபராஜ் தான் பிதாவை நினைச்சிட்டு இருந்தேன் சின்ன பையனா இருக்கும்போது. அப்படி பேசும், ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் வருவாரு, ஆடிட்டு இப்படி ஆடிட்டு வருவாரு. வசனம்னா அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ரேர் ஆயிருச்சு. ஆமென். அந்த அபிஷேகத்தை ஆண்டு விட்டுட்டாரு போல இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பாருங்க, நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தால் தேவன் கொடுத்த விடுதலையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. காலகாலமா இதை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டோம்யா. இப்ப எப்படி நான் வசனத்தின்படி வாழறது? ஆமென். காலகாலமா ஃபாலோ பண்ணிட்டு வந்தது பரலோகத்துக்கு கொண்டு போவாது. வசனத்தின் படி வாழும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்துவார். ஆமென். வேற வழியே கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். இங்கேயே என்னால விடுதலையா இருக்க முடியல, பரலோகத்துக்கு போய் நான் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க. இங்க இல்லாதது அங்க எப்படி வந்துடும் சொல்லுங்களேன். இங்க இல்லாதது அங்க எப்படி வரும்? இங்க அப்படியே உம்முன்னு நிறைய பேருக்கு நிறைய நேரம், மூணாவது பாயிண்ட் அதுதான் நான் வச்சிருக்கேன். நிறைய நேரம் ஆராதனையில கூட ஒரு மனமகிழ்ச்சி இல்லை. தவறா கத்து கொடுத்துட்டாங்க. ஆராதனைனா அப்படியே அமைதியா நிக்கணும், அப்படி கை தட்டக்கூடாது. அப்படியே யார் மேல கோவம்னு, பாஸ்டர் மேல கோவமா, விசுவாசிங்க மேல கோவமா, அவங்க மேலே அவங்களுக்கு கோவமா தெரியல. ஆமென். ஆராதனை என்ன அப்படின்னு, என்னமோ நான் ஆண்டவர் பிச்சை போடுற மாதிரி, சரி வாங்கி 2 கை தட்டு, போனா போது 2 பாட்டுனா 2 வரி, இல்ல இல்ல இல்ல. ஆமென். அவ்வளவு மகிமை நிறைந்த அவர் பேரை சொல்றதுக்கே எனக்கு தகுதி இல்லை. ஆமென். அப்பான்னு கூப்பிடுற அந்த ஒரு மேலான ஒரு கிருபையை எனக்கு கொடுத்திருக்காரு. ஆமென். ஆராதிக்கிறதுக்கு ஒரு தைரியம் இல்லை ஜனங்களுக்கு, கூனி குறுகி. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க இப்படி இருக்கீங்கன்னு நான் சொல்லல, நம் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னு நான் சொல்றேன். ஆமென். நீங்க இப்படி இருக்கீங்க, அதனால்தான் உங்களுக்கு இப்படி, அது நான் சொல்ல வரல. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இதுக்கெல்லாம் முட்டுக்கட்டதான் இந்த காலகாலமா வர்றது, அப்பதுல இருந்து பண்றது, இப்பதுல இருந்து பண்றதெல்லாம் இதுக்கெல்லாம் இடையூறுகள், வேதத்திற்கு இடையூறுகள். ஆமென். உங்களுக்கு நேரம் இருந்தா ரோமர் 1:28 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. நீங்க வாசிச்சு விடுதலை அடையலன்னா இயேசு கிறிஸ்துவே உங்களை விடுதலையாக்க முடியாது. ஆமென். உண்மை வார்த்தையாவே என்ன சொல்றதுங்க, செங்கலா அடக்கிற மாதிரி உருவாக்குது. ஆமென். ஹல்லேலூயா. நாம் தகுதியை கொண்டு வந்தால் தேவனுடைய நடத்துதலை நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்பது கூடாத காரியம். முதல்ல சொன்ன 2 பேரும் தகுதியை வச்சாங்க, ஆனா ஆண்டவர் 2 பேருடைய தகுதியையும் பார்க்கல. அவருடைய அன்பை இலவசமாய் பூரணமாய் எல்லாருக்கும் கொடுத்தாரு. அதே நிலையில தான் நமக்கும் அவர் தராரு. 2வது, அவர் நம்முடைய ஜெபத்துல நமக்கு விசுவாசம் இருக்கணும். தகுதியின் அடிப்படையில பாருங்க, நான் ரொம்ப பரிசுத்தமா இருந்தா நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுவேன். ஏதோ தவறிட்டேன்னா சோத்திரம் கண்ண அப்படியே. ஆமென். இன்னைக்கு நான் அழுததை வச்சு இது ஏதோ பெரிய தப்பட்டுக்கிறேன் நினைக்காதீங்க. என்னால ஆண்டவரை மகிமைப்படுத்துறத அடக்கி வைக்க முடியல. ஆமென். 2வது ரவுண்டு வந்துச்சு. காலையில் ஒரு ரவுண்டு, 2வது ரவுண்டு. அப்படி ஒரு மேன்மையான ஒரு தேவனை நம்ம
ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் வார்த்தையால விவரிக்க முடியாது. அவர் செய்த செய்கை நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு நபரும் செய்யவே முடியாத ஒரு செய்கை. சொன்ன உறவுல பாதிப்பு வந்துரும், குறைவு தாழ்வு மனப்பான்மை வந்துரும். இந்த தகுதிகளை நம்ம கொண்டு வந்தா. நாலாவது சொன்ன ஆராதனையில ஒரு திருப்தி இருக்காது. தகுதிகளை நான் கொண்டு வந்தா என்ன பண்ணிட்டு இருப்பேன் தெரியுமா? இவங்க எப்படி வந்தாங்க, அவங்க அப்படி வந்தாங்க, நான் மட்டும் எப்படி வந்திருக்கேன் பாரு, இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் ஆலயத்தில் உட்காந்து பேசிட்டோம். ஆமென். நான் ஏன் தகுதியால வரல, தேவ இரக்கத்தினால இங்க வந்திருக்கிறேன் என்ற மனநிலை வராது. இவங்களை பார்த்து இது அவங்க இவங்களை பார்த்தா எனக்கு எப்படி ஆராதனை திருப்தியா இருக்கும்? எப்படி திருப்தியா இருக்கும்? ஆமென். அப்ப என் தேவனை நான் ஆராதிக்கிறதுல குறை வந்துருது. என் தேவனுக்கு கொடுக்கிற மகிமையில நான் கொஞ்சம் திருடி வச்சுக்கிறேன். ஆமென். அப்ப அவர் எப்படி அதுல மகிமைப்படுவாரு? அவர் மகிமைப்படலன்னா எனக்கு அதனுடைய சுதந்திரம் எப்படி பூரணப்படும்? ஆமென். ஹalleluya. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு பாருங்க. ஆமென். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில. அப்ப சரி, இன்னைக்கு நம்ம தகுதியா இருந்துட்டோம், ஒரு நாள் தகுதி போயிடுச்சு, ஒரு நாள் ஏதோ தவறு செஞ்சுட்டோம். அன்னைக்கு யாராவது பார்த்து நீ தகுதி இல்லைன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? யாராவது பார்த்து அப்படியே நடந்து பிரதர் அப்ப வெளியே உட்காருங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர் அதை செய்யறது இல்லை. ஹalleluya. ஆண்டவர் அதை செய்யறது. அதனாலதான் நியாயம் தீர்க்கிறது என்னுடைய வேலைன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். அந்த வேலையை ஆண்டவர் யாருக்குமே கொடுக்கல. அப்ப நமக்கு என்ன இந்த உலகத்துல பர்மிஷன் ஆண்டவர் கொடுத்திருக்காரு? அவரை மகிமைப்படுத்தி அவருடைய சித்தத்திற்கு வாழ்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சகோதர சகோதரிகளையும் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தி ஒரு கூட்ட ஜனத்தை அவருடைய நாம மகிமைக்காக சபையிலே சேர்த்து இங்க நன்மைக்கு ஏதுவான காரியங்களை கற்றுக்கொண்டு சாட்சியா இருந்து அவர் வந்துட்டாலும் சரி நம்ம மறிச்சாலும் சரி அவர் கூட இருக்கிறதுக்காக தான் இந்த பூமியில் நம்மளை வச்சிருக்கு. வேற எதுவுமே கிடையாது. ஆமென். அப்ப சும்மா இதுவா அதுவானா அது நீ இதுவானாலே தகுதி வந்துருது, கிரேஸ் கேன்சல். ஆமென். ஆமா, ஒரு சில வசனங்கள் நான் சொல்றேன், அப்ப உங்களுக்கு புரியும். இதெல்லாம் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நமக்காக தேவன் செய்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டால் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் மிகுதியாயிருக்கும். ஆமென். நம்பிக்கை ஆண்டவர் மேல அதிகமா வரும். ஆமென். ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன், புறக்கணிக்கப்படலைங்கிற நிச்சயம் எனக்கு இருக்கும். ஏன்னா இது இயேசு கிறிஸ்து கலங்கமற்ற ஒரு தேவன் எனக்காக செய்த செயல். நானே என்னுடைய தகுதியினாலே இப்படி மாற்றிக்கொள்ளவில்லை என்ற புரிதல் எனக்கு விடுதலையை கொடுக்கும். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கேன்னு? ஆமென். சொல்லுங்க. இது உங்களுடைய தகுதி இல்ல, கிறிஸ்துவினுடைய செயல். ஹalleluya. அவருடைய செயல்னால நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எப்படின்னு நான் சொல்றேன். நிறைய பேரு ரோமர் 8:1 வாசிங்க. நிறைய பேரு ஆக்கினை தீர்ப்புக்குள்ள தங்களை இணைத்துக் கொண்டு தேவனுடைய விடுதலையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், கவனிங்க, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு, தகுதியின்படி நடக்காம கிருபையின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ரெண்டு தீர்ப்பு இருக்கு. ஒன்னு ஆக்கினை தீர்ப்பு, இன்னொன்னு நியாய தீர்ப்பு. ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்களும் நானும் இருந்து அவரை தகப்பனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழி நடத்துதல்ல நம்ம ஒப்பு கொடுத்திருந்தா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதை யாரு சொல்றது? இதை யார் சொல்றது? வேதம் சொல்லுது. ஆமென். யார் சொல்றது? நான் சொன்னா நீங்க ஏற்றுக்காதீங்க. வேதம் சொல்லுது. There is no condemnation, therefore there is no
condemnation in anyone that who believes in Jesus Christ. கிறிஸ்துவாலே நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆமென். ஆனா நம்ம வார்த்தையினால நிறைய பேரை ஆக்கினை தீர்ப்புகள் நடத்துகிறோம். என்ன பண்றோம்? ஆக்கினை தீர்ப்புகள். ஆக்கினை தீர்ப்புனா என்னது? ஆக்கினைனா என்னது? குற்றவாளியாவே பார்த்துறோம், குற்றவாளி முடிவு பண்ணிடுறோம். யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இயேசு கிறிஸ்து எடுத்தத நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஆமென். ஹல்லேலூயா. ஆக்கினை தீர்ப்பை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்கள் நியாய தீர்ப்பில் அவர்களுடைய நிலைமை என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆமென். நியாய தீர்ப்பு எல்லாருக்குரியதாய் இருக்கிறதாம். நியாய தீர்ப்புல நம்ம எல்லாரும் போய் நிக்கணும். ஆனா ஆக்கினை தீர்ப்பு நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம தண்டனைய இயேசு கிறிஸ்து நம்ம இடத்திலிருந்து அவர் எடுத்துட்டார். ஆமென். நம்ம தண்டனைய நம்ம இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நமக்காக எடுத்துட்டார். அப்ப எவ்வளவு அவருடைய மனசுல நீங்களும் நானும் இருந்தா இந்த காரியத்தை நமக்கு அவர் செய்யணும். ஆமென். அப்ப நம்ம விடுதலையா இருக்கிறது தானே அவருடைய நோக்கம். இன்னும் அப்புறம் எதுக்கு குடி குறுகி இருக்கணும், பயந்துட்டு அப்படியே ஆவுன்னு எதுக்கு இருக்கணும்? ஆமென். ஆனால் எவ்வளவுதான் உயர்வுக்கு நான் போனாலும் தாழ்மை எனக்கு அடிப்படையா இருக்கணும். ஏன்? இயேசுவில் இருந்தது அது என்னில் காணப்பட வேண்டும். ஆமென். ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நீ விடுதலையா இருக்கிற உடனே நிறைய பேருக்கு விடுதலைன்னா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, யார் சொல்றத நான் கேட்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு இனிமே நடப்பேன், ஏன்னா அது என்னால முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேதம் அதை சொல்லி கொடுக்கல. ஆமென். நம்ம என்னைக்கு ஆக்கினை தீர்ப்பு எடுக்கப்பட்டு கிறிஸ்துவின் விடுதலை அனுபவிக்கிறோமோ நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு இன்னும் அதிகமாயிருது. ஆமென். அப்ப இனி இந்த உலகத்துல நம்முடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருந்ததோ அது உலகத்தோடு கொஞ்சம் கூட ஒட்டி என்ன சொல்றதுங்க உரசாதபடி பூரணமா அவருடைய சித்தத்திற்கு வாழ ஒப்பு கொடுக்கிறதுக்கு பேர் தான் கிறிஸ்துவில் இருக்கிற விடுதலை. ஆமென். அதுக்காக தான் அவர் நம்மளை விடுதலை ஆக்கினார். இந்த பாவத்தை ஏன் நம்ம விட்டு எடுத்தார், இந்த தண்டனை ஏன் நம்மளை விட்டு எடுத்தாருன்னா அதை காட்டி நாம் மற்றவங்க மேல அதிகாரம் செலுத்துறதுக்கு இல்ல. இது இல்ல அப்படின்றதுனால நீ பூரணமா இயேசுவுக்கு சொந்தமாயிட்டங்கிறத காட்டுறதுக்கு தான். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் தண்டனை இல்ல, ஆக்கினை இல்ல, பாவம் இல்ல, ஒண்ணே இல்ல. கிறிஸ்துவுக்குள் பூரண சிருஷ்டி அவன். ஆமென். பழையவைகள் ஒழிந்து போன எல்லாம். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற சுதந்திரத்தின் விடுதலை வெளிப்பாடு. ஹalleluya. அப்ப there is no condemnation. அப்ப மற்றவங்களை குற்றப்படுத்தி என்ன சுகத்தை காண போறோம் நம்ம? ஆமென். மற்றவங்களை நான் குற்றப்படுத்த என் அக்கவுண்ட்ல தான் தண்டனை அதிகமாயிட்டு இருக்கும் தெரியுமா? ஹalleluya. நீ பிறருக்கு என்ன செய்யறியோ அததான் எனக்கு செய்ய. உன் சகோதரனுக்கு நீ என்ன செய்யற, நீ எனக்கு அதை செய்யற. பைபிள் சொல்லுதா இல்லையா? ஆமென். அப்ப எவ்வளவு கவனமா வாழ வேண்டிய தேவை இருக்கு பாருங்க. அதுக்குதான் சொல்றேன், ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறதுனால அடுத்த உயர்வான ஒரு பொறுப்புக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த பொறுப்பு தாழ்மையால் நடத்தப்படுகிற ஒரு பொறுப்பு. கிறிஸ்துவுக்கு இன்னும் பூரணமாய் ஒப்பு கொடுத்து அவருடைய நடத்துதலுக்கும் அவருடைய சித்தத்திற்கும் அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு பொறுப்பு. ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் ஆண்டவர் கிட்ட பேசுறாருன்னு நினைக்கிறீங்க? ஹalleluya. இதை விட எனக்கு கீழே இறங்கி சொல்ல தெரியல. ஒருவேளை நீங்க இந்த வசனங்களை ரோமரை ஒரு 10 முறை வாசிச்சிருங்க இந்த வாரம். நான் சொல்ற இந்த விஷயம் எல்லாம் இந்த வசனத்துல இருக்கு. கொலோசியர் வாசிங்க, கலாத்தியர் வாசிச்சு பாருங்க, எபேசியர் வாசிச்சு பாருங்க. நான் சொல்லுகிற இந்த காரியம் எல்லாம் இந்த இடத்துல இருக்கு. ஆமென். வசனத்தை எனக்கு என்ன சொல்றதுங்க, ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் சொந்த யோசனையை சொல்றது. ஆமென். சொந்த யோசனையை கேட்க மாட்டாங்க. யாருன்னா அப்படின்னு சொன்னாலே இந்த வசனத்துல இல்லைன்னா எனக்கு பகீர் இருக்கும். ஐயோ எந்த அதிகாரத்துல எனக்கு சொல்றாங்க இதை அப்படின்னு. ரொம்ப முக்கியமானதா இருக்கு பாருங்க. ஏன்னா நமக்கு இந்த பூமியில வழிகாட்டுறதுக்கு
ஆண்டவர் வேதத்தை தான் கொடுத்திருக்காரு. ஆமென். இந்த வேதத்தின்படி நம்ம வாழ்ந்து பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்துவதற்கு ஆண்டவர் வச்சிருக்கிற வழி இதுதான். ஆமென். உலகம் 1008 வழிகளை காட்டும். ஆமென். காலத்தால் அழியாத என்றென்றும் நிலைத்திருக்கிற அவருடைய வார்த்தையாகிய வேதம் நம்ம கையில இருக்கு. இந்த வழிதான் சரியான வழி. ஆமென். இந்த வழிதான் சரியான வழி. ஸோ முடிக்கிற நேரம் வந்துருச்சு. ஒரு 5 minutes. ஸோ கவனிங்க, அப்ப மனுஷனுடைய நிலைமை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது அப்படின்னு வேகமா போற ஒரு சில வசனங்களை கொடுத்து ரோமர் 5:12 வாசிங்க. ரோமர் 5:12. இப்படியாக ஒரு மனுஷனாலே பாவமும். கவனிங்க, ஆண்டவருடைய பார்வையில மனுஷன் யாரா இருக்கிறான்? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, இயேசுவை அறியறதுக்கு முன்னாடி, இயேசுவை அறிந்த பிறகு அவனுடைய நிலைமை என்னவா மாறுது அப்படின்னு இன்னைக்கு பார்த்துட்டு முடிச்சிடலாம். வாசிங்க. இப்படி இருக்க ஒரு மனுஷனாலே பாவமும், பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இந்த பாவமும் ஆயிடுச்சு. ஆமென். இப்ப முதல் காரியம், மனுஷனுடைய இந்த உதவி இல்லாத இக்கட்டான நிலைமைக்கு காரணம் ஒரு மனுஷனுடைய பாவம். ஆமென். அப்ப எனக்குள்ள பாவம் இல்லைன்னு மனுஷனா நான் சொல்லவே முடியாது. கிறிஸ்துவை நான் நேருக்கு நேர் சந்திக்கிற வரைக்கும் எனக்குள்ள பாவம் இல்லை நான் சொல்லவே முடியாது. ஆமென். அப்ப தேவன் ஒரு மனுஷனை எப்படி பார்க்கிறாருன்னா பாவியா பார்க்கிறாரு. ஆமென். உடனே முடிவுக்கு வந்துடாதீங்க. அப்படியே பின்னாடி சொல்லும் பொழுதுதான் அவர் எப்படி விடுதலை கொடுக்கிறாருன்னு நான் சொல்லுவேன். ஆண்டவருடைய பார்வைக்கு உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் பாவி. அது எந்த மனுஷனா இருந்தாலும் பாவி. என வேதம் அதான் சொல்லுது. ஆதாமின் மூலமாய் வந்திருக்கிற எல்லா மனுஷனும் பாவத்தில் அவன் வந்திருக்கிறவனாய் இருக்கிறான். ஏன்னா அவனுடைய சுபாவமே அதுவா இருக்கிறது. ஆமென். நிறைய பேர் சொல்றேன்ல, என் பையன் இந்த மாதிரி பண்ணுவான் நானு. ஆமென். உன் பையன் இல்லை, எந்த பையனா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவான். ஏன்னா பாவ வித்து, பாவ வேறு அவனுக்குள்ள இருக்கு. ஆமென். இது சொல்லி கொடுத்து வர்றது இல்ல, இது தானா வர்றது. ஆமென். இதுக்கு தான் இயேசு ஒவ்வொருவருக்கும் தேவை. இதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்துதல் ஒவ்வொருவருக்கும் தேவை. ரட்சிப்பு ஒவ்வொருவருக்கும் தேவை. ஏன்னா இந்த பாவத்திற்கு ஒரே நிவாரணம், ஒரே வழி அவர் மட்டும்தான். ஆமென். அப்ப அது சுபாவத்திலேயே இருக்கு. அதனால அவன் செய்யறதெல்லாம் உலகத்தோட அவன் தொடர்புல இருந்தான்னா அவன் செய்யறதெல்லாம் பாவத்தோட என்ன சொல்றதுங்க உச்சமா தான் இருக்கும். ஆமென். ரெண்டாவது, சுபாவத்தில் இருக்கு, செயல்ல பாவம் இருக்கு. பிறந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. அப்புறம் வளர்ந்து இப்படி பக்கத்தில் இருக்க பென்சில்ல குத்துறது, யாரும் பார்க்கல கரண்ட் போய் கடிச்சு வச்சிடுறது, இதெல்லாம் யார் கற்றுக் கொடுக்கறது? யார் கற்றுக் கொடுக்குறது? இப்போ நீங்கள் சண்டே ஸ்கூலில் போய் அப்படியே ஒரு ஓரமாக நின்று பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் அப்படியே கதை கேட்பான்னு நினைக்கிறீங்களா? ஒரு 2 பேர் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பின்னாடி ஒருத்தவங்க கில்லுவான். எல்லாரும் டேய் அப்படின்னு டீச்சர் 10 முறை கதையில டேய் டேய்னு 10 முறை வரும். ஏன் வரும்? பாவ சுபாவத்தின் கிரியை. ஆமென். பாவ சுபாவத்தின் கிரியை. இது மனுஷனுக்கு இது இருக்கும். இதுக்குதான் நம்ம பிள்ளைங்களுக்கு ரட்சிப்பு தேவை. அதுதான் சண்டே ஸ்கூலுக்கு போகணும். ஆமென். ஹல்லேலூயா. வீட்டில் தூங்கிட்ட விட்டு வந்துடுறது இல்லை, சண்டே ஸ்கூலுக்கு போகணும். ஆமென். ஆமா, நம்முடைய கிரியை அது அப்படியே வளர்ந்து அது வேரூன்றி அது அனுபவமாய் மாறி நம்முடைய வாழ்க்கையில் அது வெளிப்படும் பொழுது அது பாவத்தின் மிகுதியாய் ஒரு மனிதருக்குள் காணப்படுகிறது. அப்ப ஆண்டவர் உலகத்தில் உள்ள எல்லாரையும் எப்படி பார்க்கிறாருன்னா, ஆண்டவருடைய பார்வைக்கு எல்லாரும் ஒண்ணுதான். பாவியா பார்க்கிறாரு. ஏன் பாவியா பார்க்கிறாருன்னா அவனுக்கு விடுதலை தேவை. ஆமென். ஒரே பிரச்சனை, அதுக்கு பதில் வேணும், அதுக்கு விடிவு காலம் வேணும். அந்த விடிவு காலம் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்ப உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும், வேற கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்ல,
உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் பாவத்தாலே தாயின் கருவிலே அவன் உருவாகி பாவத்திலே அவன் கர்ப்பம் தரிக்கப்பட்டு அவன் பூமியில வந்த மனிதனாய் இருந்தால் எல்லாரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள். ஒரு சில வசனங்களை வாசிப்போம். ரோமர் 3:9. ரோமர் 3:9. ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. பவுல் சொல்றாரு, நம்ம என்ன பெரிய ஆளுங்களா? பிரசங்கம் பண்றதுனால விசேஷித்தவர்கள் இல்ல. ஏன் அப்படின்னு ஆண்டவருடைய பார்வையில வாசிங்க. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. 7 முறை இந்த இடத்துல இந்த பகுதியில 7 முறை நீங்க ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனும் இல்லை, ஒரு நீதிமானும் இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய பார்வையில எல்லாரும் அவருடைய ஸ்தானத்தை, அவர் கொடுத்த ஸ்தானத்தை இழந்து போயிட்டாங்க. ஆமென். அப்ப அவனுக்கு உதவி தேவை. பூமியில் இருக்கிற மனிதர்கள் அவன் இயேசு தரல அதனாலதான் அப்படி பண்ணிருக்கிறான் ஆமென் அப்படின்னு நம்ம ராக எடுக்காம அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் நம்மளை கொஞ்சம் முன்னாடி ரட்சித்து இருக்கிறார். ஆமென். நம்ம ரட்சிப்பு, our salvation is for a specific purpose. ஒரு குறிக்கப்பட்ட நோக்கத்திற்காக தான் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சும்மா அதை வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறதுக்காக இல்ல. அவன் ஆண்டவர் அறியாம நம்மளை துன்புறுத்துவான். நம்ம அவனுக்கு உதவி செய்யறதுக்காக இயேசு என்னும் நாமம் உன்னை விடுதலையாக்கும் சொல்றதுக்காக தான் நம்மள அவனை விட கொஞ்சம் முன்னாடி ரட்சித்து இருக்கிறார். ஆமென். It comes with your salvation comes with a responsibility. பொறுப்போட தான் ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியம். கலாத்தியர் 3:22 வசனம் வாசிங்க. கலாத்தியர் 3:22. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அழைத்து போட்டது. என்ன பண்ணது வேதம்ங்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் விடுதலை ஆவதற்கு உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவம் அப்படின்னு ஆண்டவர் தீர்த்துட்டார். ஆமென். எல்லாரும் பாவி அப்படின்னாதான் எல்லாருக்கும் விடுதலை. ஆமென். இன்னைக்கு நல்லது, நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நமக்கு இருக்கிற என்ன சொல்றதுங்க பொறுப்பு என்னன்னா விடுதலை ஆக்கப்படாதவர்களை, இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்க ரோமர் 11:32. ரோமர் 11:32. இதுவும் அதான் சொல்லுது, தேவன் எல்லாரையும் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக, எல்லாரும் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். இந்த கீழ்ப்படியாமைங்கிறது தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, பாவம் என்ற இன்னொரு வார்த்தை கீழ்ப்படியாமை. நீங்கள் நானும் கீழ்ப்படிஞ்சிட்டோம், ரட்சிப்புக்குள்ள வந்துட்டோம், பாவம் நம்ம கிட்ட இல்ல. ஆமென். ரட்சிக்கப்படாத இருக்காம பாருங்க, அவன் கீழ்ப்படியாம இயேசு யாரும் தெரியாம இருக்கான். ஆனா வருத்தம் என்னன்னா சபைக்குள்ளும் நிறைய முக்காபாக அதே மாதிரி தான் இருக்காங்க. ஆமென். வருத்தம் அதுதான். வாசிங்க அடுத்த வசனம். ரோமர் 3:19 வசனம். ரோமர் 3:19 வசனம். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும் படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டுகிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இதை நான் ஆரம்பத்துல இருந்து இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்றோம், இங்க இது சொல்லுது அங்க அது சொல்லுது. ஒன்று சொல்லட்டுமா? 2 அதிகாரம் 10 எந்த 1 பேதுரு 2:10 தெரியல, யாக்கோபு 2:10 நினைக்கிறேன்.
இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லா 9 கற்பனைகளையும் கை கொள்ளுகிறவர்கள் 10வது கற்பனையை என்ன பண்றதுல ஒரு கற்பனையை கை கொள்ளனாலும் எல்லா கற்பனையும் வாசிங்கம்மா பார்க்கலாம். எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தால் கைக்கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். ஆமென். அப்ப நியாயப்பிரமாணம் தகுதியின் அடிப்படையில நான் இது பண்ணிட்டேன், கொத்தமல்லியில கூட நான் இது கொடுத்துட்டேன், அந்த பரிசையினுடைய ஜெபம் தகுதியின் அடிப்படையில் ஆண்டவருக்கு முன்னாடி வருது. ஆண்டவர் அதனால புறக்கணிச்சிடுறாரு. இவன் தாழ்மை அடிப்படையில ஆண்டவரேன்னு இரக்கத்தை கேட்கிறான், அதனாலதான் ஏற்றுக்கொள்ளப்படுறான். ஆமென். அப்ப தகுதியின் அடிப்படையில எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இத்தனை வருஷம் கிறிஸ்தவங்க, அத்தனை வருஷம் கிறிஸ்தவங்க, இவ்வளவு வருஷம் உலகத்துல இருக்கிறோம், இதை பண்ணோம் அதை பண்ணோம். தேவனுடைய பார்வைக்கு எல்லாரும் எப்படிதான்? பாவிகள் தான். எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து தேவை. சோ இந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பிறகு நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, யோவான் 1:29 யோவான் 1:29 வாசிங்க. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி. சோ உலகத்தினுடைய பிரச்சனை என்னது? மனிதனுடைய பிரச்சனை என்னது? பாவம். இந்த பாவத்தினால அவன் தண்டனைக்குட்பட்டவன், ஆக்கினைக்குட்பட்டவன். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இந்த பூமிக்கு நமக்கு எதை கொடுத்திருக்கு? யோவான் சொல்றாரு, இதோ உலகத்தின் யாருடைய பாவத்தை? கிறிஸ்தவன் பாவத்தை இல்ல. ஆமென். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவரை இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, பாவம் பெரிய பிரச்சனை இல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து அதை சுமந்துட்டாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? பாவம் என்னை ஆட்கொள்ள முடியாது. ஆமென். பாவம் என்ன மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நான் ஒன்னும் இந்த பாவம் என்னை விட்டு போறதுக்கு பண்ணல. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் எனக்காக பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இந்த நமக்கு கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், இந்த காலகாலமா சபையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், வசனத்தை சரியா தெரியாதவர்களா இருக்கட்டும், நமக்கு பதில் இதுதான். என்ன தெரியுமா பிரச்சனை? பாவம் பிரச்சனை இல்ல. கிறிஸ்து நமக்காக செய்த செயலை ஏற்றுக்கொள்ளாமல், விடுதலையாய் இல்லாமல் இன்னும் கட்டப்பட்டு இருக்கிற நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவருடைய வருகையில இடம் இல்லை. அவர்களுக்கு தான் ஆக்கின தீர்ப்பு வேணும் சொல்றது. பயமா இருக்கா? அவங்களுக்கு தான் ஆக்கின தீர்ப்பு. ஐயோ ஐயா, அப்ப நான் சந்தோஷமா அப்படியே சிரிச்சிட்டேன்னா, நண்பர்களோட ஃப்ரீடமா இருந்துட்டேன்னா, விடுதலையா இருந்துட்டேன், தப்பு செஞ்சுட்டேன்னா நான் சொல்ல, விடுதலையா நான் அப்படியே யதார்த்தமா இருந்துட்டேன்னா அந்த பாவியோட என்ன அடையாளப்படுத்திடுவாங்களே, நீ தகுதியின் அடிப்படையில வர, உனக்கு ஆக்கினை தீர்ப்பு. ஏன்னா பாவம் உன்னை இன்னும் முழுசா மேற்கொள்ளல. ஏன்னா கிறிஸ்துவினுடைய செயல்ல உனக்கு விசுவாசம் இல்லை. ஆமென். கிறிஸ்து பைபிள் என்ன சொல்லுது? அவர் உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரா? சொல்லுங்க சத்தமா. ஊழியம் செஞ்சாரா? 30 வருஷம் இருந்தார். 3 வருஷம் ஊழியம் செஞ்சாரா? நமக்காக சிலுவையில மரித்தாரா? உயிரோடு எழுந்தாரா? இப்பொழுது நாம் அவருடைய கிரியையினாலே, அவருடைய ஒரே பலியினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நம்புறீங்களா? ஆமென். அப்ப ஆக்கினை தீர்ப்பு நமக்கு இல்ல, நியாய தீர்ப்பு இருக்கு. ஹல்லேலூயா. இந்த நியாய தீர்ப்பு கூட அவரை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால சந்தோஷமான ஒரு விஷயம். பயந்து அங்க போய் நிக்க வேண்டிய தேவையில்லை. ஏன் தேவையில்லை? நம்முடைய தகுதி ரொம்ப மேல வந்திருக்கு பாருங்க. தகுதினா இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த தகுதி மேல வந்தது பாருங்க. இந்த தகுதி என்னை திரும்ப பாவத்துக்குள்ள தள்ள முடியாது. ஆமென். பாவம் செஞ்சுட்டா என்னால இயேசுவோட நான் உறவாட முடியாதுன்றதுனால இயேசுவோட இருக்கிற உறவு தான் எனக்கு பெருசு. பூமியில இருக்கிற பாவம் பெருசு இல்ல. என் தகுதிக்கு கீழானது அது.
ஆமென், ஹalleluya. அப்ப பாவம் செய்யறதுக்கு ஆர்வமா இருக்காது, தேவனோட உறவு கொள்றதுக்கு தான் ஆர்வமா இருக்கும். ஆமென், ஹalleluya. உலகத்தின் காரியங்களை அப்படியே அசைப்படுறதுக்கு ஆர்வமா இருக்காது, தேவனுடைய மகிமைக்காக வாழ்றதுக்கு தான் ஆர்வமா இருக்கும். ஆமென். இதுக்கு தான் அவர் நம்மள புதுசா சுதந்திரவாளியா மாற்றி இருக்காரு. ஹalleluya. எவ்வளவு புரியுதுன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆமென். இந்த விடுதலையை நீங்க அனுபவிக்கணும். இயேசு கிறிஸ்துவோட கையோடு கை சேர்த்து அவர் நடத்துற பாதையில நீங்க நடக்கணும். அவருடைய சித்தத்திற்கு பூரணமா ஒப்பு கொடுத்து அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கணும். இது நம்முடைய சந்ததிக்கும் சந்ததிகளின் சந்ததிகளுக்கும் இது பரவணும். தேவன் நாம் மகிமைக்காக ஒரு பரிசுத்த சந்ததி இந்த சபையிலிருந்து எழுமணும்ங்கிறதுதான் உடைய வாஞ்ச ஆசை. ஆமென், ஹalleluya. சோ இவ்வளோ ஒரு விஷயம் தேவனுடைய கிருபையினாலே நமக்கு கிடைத்திருக்கிறது. இது எதுவுமே நான் எனக்காக செய்யல, இயேசு எனக்காக உலகம் தோன்றுவதற்கு முன்பே பிதாவினால் தீர்மானிக்கப்பட்டு இயேசு என்ன பண்ணாரு, தன்னுடைய ஜீவனை கொடுத்துட்டாரு. இங்க வந்து சரீரத்துல செயல்படுத்தி காட்டினார். உலகம் தோன்றதுக்கு முன்னாடி எனக்காக செத்து போயிட்டார் அவரு. ஆமென். இங்க வந்து சரீரத்துல அதை வெளிப்படுத்தி காட்டியிருக்காரு. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம், கேட்கலாம். ஆண்டவரே, இன்னும் நான் பாவத்தை பெருசா பயந்து பார்த்துக்கிட்டு இருந்தா உம்மோடு இருக்கிற உறவுல சீர்பொருந்தலன்னு அர்த்தம். அதான் வேதம் சொல்லி கொடுக்குது. ஏன்னா எங்களுடைய எல்லாருடைய பாவத்தை சுமந்து தீர்த்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி. அப்ப பாவம் எல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்றது? பாவம் வரும். ஆனா அந்த பாவம் என்னுடைய தகுதிக்கு ரொம்ப குறைவானது. அதனால அதை நான் சட்டம் கூட பண்ண மாட்டேன். என்னுடைய தேவனோடு இருக்கிற உறவுல நான் மேலும் 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 வளர ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்யட்டும். ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டட்டும். சொல்லுங்க, எல்லாருடைய வலக்கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக நன்றி, உடைய வழி நடத்துதலுக்காக நன்றி. ஒரே தரம் எல்லாரையும் ஆண்டவரே பாவிகள் என்று நீர் ஆண்டவரே தீர்த்து விட்டு ஒரே தரம் இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்தினாலே பலியினாலே ஆண்டவரே அந்த பாவத்தை எங்களை விட்டு நீக்கி விட்டு இருக்கிறீர். நாங்கள் உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறிவிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தகுதி பரலோக ராஜ்யத்தை பூமியில் வெளிப்படுத்தி வாழ்வதுதான். பூமியின் ராஜ்யத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறது இல்ல. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா, துதிக்கிறோம் துதிக்கிறோம். சொல்லுங்க, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. எல்லாம் எழுந்து நின்று, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர். சொல்லுங்க, நம்பிக்கையோடு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைய நாங்க முன்னேறி செல்ல கிருபை செய்யும் ஆண்டவரே. நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவே நம்புவே. ஆமென். நல்ல விடுதலையா ஒப்பு கொடுத்துட்டு பாரங்கள் எல்லாம் இங்கே இறக்கி வச்சுட்டு ஒரு புதிய வீரியத்தோடு விசுவாசத்தோடு நடத்த விட்டு கடந்து செல்ல ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வாராக. இறுதி வரை காலை மாலை எல்லாம் வேலையிலும்
கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. சொல்லுங்க, நல்ல எபினேசராய், நல்ல தகப்பனே, இந்த காலையிலே காணுக்கு நன்றி. இதுவரைக்கும் உம்முடைய நாம மகிமைக்காக எங்களை நடத்தி வந்த விதங்களுக்காக, எங்களுக்கு நீ போதித்து வந்த விதங்களுக்காக, எங்களை உணர்த்தி ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி எங்களை உம்முடைய செட்டையின் மேல வைத்து நடத்த போவதற்காக, நடத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பூரணமான நன்மைகளையும் கரத்திலிருந்து உம்முடைய கிருபைகளையும் ஈவுகளையும் ஆண்டவரே நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. தடுமாற்றங்களையும் மாற்றிடுங்க ஆண்டவரே. பலவீனங்களை ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே நீ சுமந்து தீர்த்திருக்கிறதற்காக நன்றி. உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம், இதை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கனமகிமை உமக்கு, இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் அவைகளை உமக்கு ஏறெடுக்கிறோம், எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் என்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு